இவர்களோ க்ஷத்திரியர்கள், காதி க்ஷத்திரியர். விஸ்வாமித்திரனும் பிறவியாலே க்ஷத்திரியர். அதுக்கப்புறம் தான் பிரம்ம ரிஷி பட்டம் பெறணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்தார். அப்ப காதிக்கு பொண்ணு பிறந்தாச்சு. அந்த பெண்ணுக்கு ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணி வச்சா. இவா க்ஷத்திரியாள். ஆனா ரிச்சிகருங்கிற பிராமண ரிஷியை கல்யாணம் பண்ணிட்டா இவளுக்கு தாயா இருக்கு, அதாவது மாமியா இருக்கு. ரிச்சிகருடைய மாமியா இருக்கு. நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கு. அதே சமயம் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும் இல்லையோ, பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை இருந்தது. அதனால மாப்பிள்ளையின் இடத்துல போய் பிரார்த்திக்கிற, அவர் பெரிய ரிஷியாச்சே, அதனால அவரிடத்துல பிரார்த்திக்க சொல்லி பெண்ணை விட்டு பிரார்த்தித்து, எனக்கும் சரி என் தாய்க்கும் சரி புத்திர பாக்கியம் வேணும், அதற்கு ஏதானும் கொடும்னு கேட்கிறாள். அவர் ஒரு சருங்கிறது ஒரு பாயசம், அது உயர்ந்த சரு. அந்த சருவை தயார் பண்ணி இது அப்படின்னு ரெண்டு பேரும் வச்சுட்டார். இதனால உன் தாயார் குழந்தை பிறக்கட்டும், இதனால நமக்கு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு ரெண்டையும் பண்ணி வச்சார். அவர் பிராமணர் இல்லையோ, அதுக்கு தகுந்த எண்ணத்தோட பிறக்கிறதுக்கு அங்க சரு தயார் பண்ணார். இவருக்கு மாமியாருக்கு பிறக்கணும்னா க்ஷத்திரியர்களும் இல்லையோ, அதுக்கு தகுந்த சரு தயார் பண்ணார். ஆனா இந்த பெண்ணோட அம்மா வந்தவள் என்னதான் இருந்தாலும் ரிஷி தம்பிள்ளதான் வசத்தியா பிறக்கணும்னு வசந்த சரு பண்ணி வச்சிருப்பார். அதை நாம எடுத்து சாப்பிடுவோம்னு சாப்பிட்டா. இது மாறி போச்சு பாருங்க. இது மாறி போன விஷயம் அப்புறம் தான் பெண்ணுக்கே தெரிய வந்து போய் கணவன் இடத்துல மன்றாடுறா. தப்பு நடந்து போச்சு, அடி எனக்கு தெரியாது, நான் காரணம் இல்லை, இப்படி அவ பண்ணிவிட்டாள்னா ஒன்னும் பண்ண முடியாது பெண்ணே. நான் எப்ப பகவானை பிரார்த்திச்சுன்னு எடுத்து வச்சேனோ அதுக்கு தகுந்தாப்புலதான் குழந்தை பிறக்கும். இனி உனக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப கோபிஷ்டனாக பிறக்க போகிறான். அவனுக்கு க்ஷாத்திரவ தேஜஸ் இருக்கும், க்ஷத்திரியனுக்குரிய கோபம் இருக்கும்னு உடனே அவன் நடுங்கி போட்டான். அப்ப விழுந்து பிரார்த்திக்கிறா, இல்ல கூடாதுன்னு நான் தள்ளி போட முடியாது, ஒண்ணு வேணா செய்யறேன், அடுத்த குழந்தைக்கு வேணா சொல்றேன் அப்படின்னால் இந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் இல்லையோ, அப்ப நான் சொன்ன சாபம் நடந்துதான் தீரும்ட்டார் அவர். அதனாலதான் முதல்ல இவா ரெண்டு பேருக்கும் ரிச்சிகருக்கும் சத்தியவதிக்கும் ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னியே அந்த கோபத்தோட இருந்திருக்கணும். ஆனா இவர் கொஞ்சம் சாபத்தை மாத்தி விட்டாரோ இல்லையோ, அதனாலதான் ஜாமதக்னியன் என்ன பேர் பெற்ற பரசுராமன் அந்த கோபத்தோட பிறந்தார். அதனால பரசுராமன் ரிச்சிகருக்கு பேரன், பிராமண வம்சத்துல பிறந்தவர், 6 இருந்திருக்கணும். ஆனா அவ்வளவு கோபத்தோட இருந்தாரேன்னா சரு க்ஷத்திரிய சரு. அதனால அங்க அந்த மாதிரி ஆச்சு, இங்க மாறி போச்சு. இப்போ அதாவது காதிக்கு இப்ப அவருடைய மனைவி மாத்தி சாப்பிட்டாலும் இல்லையோ, அதனால இப்ப அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் தான் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் பிறப்பால க்ஷத்திரியராக இருந்திருந்தாலும் பிராமணரா இருக்கணுங்கிற ஆசை அவருக்கு ஏற்பட்டு போச்சு பாருங்க. இந்த சரு மாறாடினதுதான் காரணம். அந்த சரித்திரத்தை தானே இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிறார். பிரம்மயோ நிர்மஹானாசீத் குஷோ நாம மகாதபாக அக்ரிஷ்ட விரத தர்மஜ்ஞா சஜ்ஜன பிரதிபூஜகா. விஸ்வாமித்திர தன் வம்சத்தை சொன்னார். அடுத்தது குமார உற்பத்தி, ஸ்கந்தர் எப்படி பிறந்தார், திதி தேவிக்கு எப்படி 49 பிரித்தெடுத்தார்கள், அதெல்லாத்தையும் சொல்லிட்டு மேலே சகரபுத்திர ஜன்மா, கங்கை எப்படி கீழே வந்தது, கங்கை கரையில உட்காந்துருக்காளோ இல்லையா, அதனாலே கங்கை கீழே வந்த சரித்திரத்தை சொல்றேன்னு ராமா, உன்னுடைய மூதாதையன் ஒத்தன் சகரன் அவனுக்கு பேர். சகர கரன விஷம். அவர் பிறக்கிறச்சேவே விஷத்தோடய பிறந்தானோ, யாரோ பிறக்க கூடாதுங்கிறதுக்காக விஷம் வச்சிருக்கா, அதனால அத்தோட பிறந்ததுனால சகரன் அவனுக்கு பேர். சகரனுக்கு 2 மனைவிமார்கள். சகரோ நாம தர்மாத்மா பிரஜாகாமஸ்ஸ சாப்ரஜா வைதர்ப துஹிதா நாம கேசினி நாம நாமதா. கேசினின்னு ஒரு மனைவி, ஜேஷ்டா சகரபத்னி சா தர்மிஷ்டா சத்யவாதினி அரிட்டநேமி துஹிதா சுபர்ண பகினி துசா த்விதீயா சகரஸ்யாசீத் பத்னி சுமதி சம்ஹிதா. 2 பத்னிகள். 2 பத்னிகளும் பிள்ளைப்பெரு வேண்டு பெருமானை பிரார்த்திக்கிறார்கள். அப்ப பகவான் சொல்றார், உங்க 2 பேருக்கும் வாய்ப்பு தரேன், நிறைய பிள்ளைகள், குறைச்சலான புத்தி. அப்படியா, ஒரே பிள்ளை நிறைய புத்தி, சாத்விக சிரத்தை, எது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஒத்தி நிறையான்னா 60,000 பிள்ளைகள் பிறந்தா. 201ன்னா அசமஞ்சஸ் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். ஆனா சொன்னா போல என்ன ஆயிடுச்சுன்னா அது அசமஞ்சசம். என்ன புத்தி இருந்ததே தவிர உனதுக்கு முயற்சியே இல்லை. நாமே சொல்லுவது ஒரு அசமஞ்சசமா இருக்காது. அதை போல இது அசமஞ்சஸ்னு அவனுக்கு பேர். இந்த 2 பேர் இருந்தார்கள். அப்ப ராஜா சகரன் யாகம் பண்ணுகிறான். அதாவது குதிரை அஸ்வமேத யாகம் பண்ணி குதிரையை ஓட்டி விட்டுருக்கார். அது நாடு முழுக்க சுத்திட்டு வரும். அந்த சமயத்துல குதிரையை காணும் உடனே இந்த 60,000 பிள்ளைகளை நீங்க போய் குதிரையை தேடின்னு வாங்கோ, அப்பதான் யஜ்ஞத்தை பண்ணி முடிக்க முடியுங்கிறதுக்காக ராஜா அனுப்புறார். இந்த 60,000 பிள்ளைகளும் அது மூர்க்க பிள்ளைகள். அதனால அப்படி தேடின்னு போய் கீழ் லோகத்துக்கு போனா கபில முனிவர் அமர்ந்திருந்தார். கபிலாச்சாரியர் பகவானுடைய அவதாரமேனு சொல்லுவார்கள். அவர் அமர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்துல இந்த குதிரை நின்றுது. அவர் ஒன்னும் குதிரையை பிடிச்சு வச்சுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு தெரியாது தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த 60,000 பேரும் இவர் தான் குதிரையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கார். இவரை ஒத்த கோவம்னு கத்திய தூக்கின்னு ஓடினார். கண்ணை திறந்து பார்த்தார் கபிலர். கோவம் வந்தது. மொத்த பேரும் சாம்பலா எரிஞ்சு கீழ் விட்டார். 60,000 பேருக்கும் பிராணம் போச்சு சாம்பல்.
என்ன நடந்ததுன்னு ஒருத்தருக்குமே தெரியல. சரி, அசமஞ்சஸ் இன்னொரு பிள்ளைய போய் பார்த்துன்னு வானா, அதான் தெரியுமே அசமஞ்சஸ் சொல்லு. அதனால அதுக்கு போய் ஒண்ணும் கிடைக்கல. திரும்பி போய் பார்த்தது கபிலாச்சாரியரை பார்த்தா அதுக்கு ஒண்ணும் தெரியல, கண்டுபிடிக்கல. அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான், அம்சுமான் அப்படின்னு அவருக்கு பேர். அவன் நல்ல ராஜா, விஷயம் தெரிந்தவன். அதனால சரி நான் போய் தேடி பிடித்து கொண்டு வருகிறேன்னு போய் கபிலாச்சாரியரை விழுந்து நமஸ்கரித்து, தேவரீர் குதிரையை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், ஏதோ பெரியோர்கள்லாம் தப்பு பண்ணிவிட்டா, தேவரீர் க்ஷமித்துள்ள வேண்டும், எப்படியாவது குதிரையை கொடுக்கணும் என்று பிரார்த்திக்க சரின்னு கபிலர் அனுப்பிச்சு வச்சுட்டார். இந்த 60,000 பிள்ளைகளும் சாம்பலா கிடக்கிறாளே, அவர்களுக்கு உயிரூட்ட முடியுமான்னு கேட்டான். நான் பண்ண முடியாத அம்சுமான், நீ வேணா ஆகாசத்திலேருந்து கங்கை நதியை பிரார்த்தி, அவ கீழே வந்து தெளிச்சாவனா இவர்களுக்கு உயிர் கிட்டலாம் என்ன அவர் சொன்னார். அம்சுமானால குதிரையை மீட்க முடிஞ்சே தவிர கங்கையை கீழே கொண்ட முடியல. அவனுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர், மகாராஜா திலீப சக்கரவர்த்தி. அவன் ரொம்ப நாள் அகோர தபஸ் பண்ணி பார்த்தான், ஆனாலும் கீழே கொண்ட முடியல. திலீபனுடைய பிள்ளைக்கு தான் பகீரதன்னு பேர். ஆக சகரன், அசமஞ்சஸ், அம்சுமான், திலீபன், சகரன், அதாவது திலீபன், அதுக்கப்புறம் தான் பகீரதன் பிறந்தான். அகோர பிரயத்தனம் பண்ணான், மேல இருக்கிற ஆகாச கங்கையை நோக்கி பிரார்த்திக்க. கங்கை அங்கிருந்து சொல்றான், நான் கீழே விழறேன், தாங்கறதுக்கு கீழே ஆள் இருக்காள்னா அவள், நான் விழுந்து விடலாம், விழணும்னா எங்க ஓடணும்னு சொல்லு, நாட்டை அழிச்சுடுவேன், நான் விழற வேகத்துல தாங்குமான்னா. சரி அப்படியே இருந்தான். இருந்துட்டு பரமசிவனாரை குறித்து மறுபடியும் கோர தபஸ் பண்ணினான். நீர் தான் அவளை தலையில தாங்கி கொடுக்க வேண்டும் என்ன அவரிடத்துல பிரார்த்திக்கு. திருப்பதா அப்படின்னு கங்கைக்கு பேர். அப்ப விழர்ச்சேவே 3 திசையில விழுவலாம். ஆகாசத்தை நோக்கி ஒரு தசை, தேவலோகத்தை நோக்கி ஒரு தசை, மனுஷலோகத்தை நோக்கி ஒரு தசை. என அதீத வேகத்தோட கங்கை கீழே இறங்க, அப்ப கங்காதரராய் ஜட்டாதரராய் தன்னுடைய சடைமுடியிலே கங்கை நீரை தாங்கி அங்கிருந்து கங்கை கீழே விழுறது. பிந்து சரஸ்ன்னு அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் சேவிச்சுன்னா தெரியும், ரொம்ப ஆச்சரியமான இடம். ஸ்படிக மாட்டம் தீர்த்தம். அது விழற வேகத்தை பார்த்தோம்னால கலங்கிய போடுவோம் நாம். அத போல ஹிமாச்சலத்துக்கு பக்கத்துல போனாலும் ரொம்ப ஆச்சரியமான இடம், பிந்து சரஸ்ன்னு பேரு. அங்கிருந்து கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவ சொல்றா, நீ உன் தேரை ஓட்டிட்டு போ பகீரதா, நீ எந்த வேகத்துல எந்த திசையில தேர் போறதோ நான் அத்த பின்தொடர்ந்து வருவேன் போ. அவர் ரொம்ப வேகமா ஓட்டின்னு கிழக்கு சமுத்திரக்கரை வரைக்கும் போறார். அதனாலதான் கங்கை மொத்தம் போய் ஹூக்ளியில போய் கல்கத்தாவுக்கு பக்கத்துல கலக்கிறது பாருங்க. அத்தனை வேகத்துல இந்த ராஜா ஓட்டின்னு போறான். அதுக்கு நடுவில் ஜன்னு மகரிஷி இருந்தார். அந்த மகரிஷியினுடைய உள்ள புகுந்து காது வழியா வெளியில வந்தான். அதனால அதுக்கு ஜான்ஹவிங்கிற பேர் வந்தது. பகீரதனால கீழே அழைச்சின்னு வந்தப்பட்டாலும் இல்லையோ பாகீரதிங்கிற பேர் வந்தது. ஆக கங்கா, பாகீரதி, அலகநந்தா, ஜான்ஹவி எப்பேற்பட்ட பேர். ஒன்னொன்னுமே சொன்னா கூட நமக்கு பாவனத்துவத்தை ஏற்படுத்தி நம்முடைய பாபங்கள் அத்தனையும் தொலைத்து விடக்கூடிய திருநாமங்கள். அதனால கங்காதேவியை பிரார்த்திக்க அவ கீழே வந்தா. இந்த சரித்திரம் எல்லாம் சொன்னாரப்போ இதுதான் பகீரத பிரயத்தனம்னு பேர். நிறைய தரம் பரீட்சை எழுதினா சொல்லுவா. நாம ஒரே பரீட்சையை திரும்பி திரும்பி அதே எழுதிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோ, என்ன பகீரத பிரயத்தனமா இருக்கே அப்படிங்கிற இல்லையோ. அவர் ஏதோ நல்ல விஷயத்துக்காக பண்ணார், திரும்ப திரும்ப பரீட்சையில பாட்ட விடுறதுக்கெல்லாம் அவர் எழுதலைக்கோ. அதனால பிரயத்தனம்னா நன்னா பண்ணணுங்கிறதுக்காக சொல்லுவார்கள். ஆக கங்கை எப்படி கீழே வந்தாள் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லி, சகரனுடைய யஜ்யம் சமாப்தியானதை பத்தியும், கங்கை கீழே அவதரணம் பண்ணினதை பத்தியும், அமிர்தோத்பத்தியும் பத்தியும் சொல்லி அடுத்து விஷாலா நகரத்துக்குள்ளே புகுந்தார்கள். அந்த தேசத்து இன்னைக்கு பேர் இருக்குது, ஹாஜிபூர்னு பேர். விஷாலா நகரம் இன்னைக்கு நாம போய் சேவிக்கலாம். பாட்னாவை தாண்டி துளி வடக்க போனோடனே ஹாஜிபூர்ங்கிற இடம் வரும். அதுதான் விஷாலா நகரம். சப்ததாது கிருதே கர்ப்பே விதி பரமதுட்சிதா. அந்த நகரத்து ராஜா எதிர்த்து வந்து, என்ன விஸ்வாமித்திரரே, ரொம்ப சுகுமாரர்களான 2 பிள்ளைகளை அழைச்சு வந்திருக்கிறே, யார் அப்படின்னு கேட்க ராமலட்சுமணர்களை அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இந்த பிள்ளைகளை நடத்தி அழைச்சின்னு வர்ற சாகச செயல நீர் ஒருத்தர் பண்ணுவீர். திருவடியை பார்த்தாலே நொந்து போடுமோன்னு இருக்கு எனக்கு. இந்த குழந்தைகளை போய் நீர் நடத்தி கொண்டு வந்திருப்பாரோ, இங்க தங்கும், ஒரு நாள் ராத்திரி இருந்து குழந்தைகளுடைய திருவடிகளுக்கு நான் கைங்கிருப்பானும் பண்ணப்புறம் தான் அனுப்பிச்சிருப்பேன்னு ராஜா சொன்னான். அங்கிருந்து புறப்பட்டார்கள். அடுத்து மிதிலா நகரத்துக்குள்ள நுழையணும். அதுக்கு முன்னாடி அகல்யா சாப விமோசனம். கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா தேவி ஏதோ தவறழைத்தாள்ங்கிற சந்தேகத்தினாலே கௌதமர் சாபமிட அவ ஒரு கல்லு போல கட்ட போல முனிவருடைய ஆசிரம வாசத்துல கிடக்கிறார். ராமலட்சுமணர்கள் நடந்து போறார். விஸ்வாமித்திரருக்கு தெரியும், ராமனை அந்த வழியாவே அழைச்சின்னு போறார். அதாவது திருமங்கியாழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார், கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே, அதாவது தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. தவம் புரிந்துயர்ந்த மாமுனியான பகீரதன், அவனுக்கு அடுத்து பிறந்த விஸ்வாமித்திரர், இவர்கள் அழைத்துக் கொண்டு போக கங்கை கரை ஓரமாக நடந்து வந்தார்கள். கடைசி அப்ப மிதிலாபுரிக்குள்ள நுழைய போறார். வாசல்ல அகல்ய ஆசிரமம் போன உடனே ராமனுடைய திருவடி பட்டது, கல்லும் பெண்ணாக மாறி போயிற்று.
அதைத்தான் கௌதமர் அன்னைக்கே சாபமிட்டு இருந்தார். நீ வாசல்ல ராமன் வரச்சே கடப்பே, ராமனுடைய திருவடி படும், கண்டிப்பா உனக்கு சாப விமோசனம் கிட்டும். அதுவும் கிட்டிற்று. அப்ப அகல்லைக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த இடம்லாம் நீங்க சேவிக்கலாம். கண்டகியும் கங்கையும் கலக்கிற இடத்துல இருக்கு கௌதமருடைய ஆசிரமம். ஒன்னொன்னு பாக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த இடத்துல சேவிச்சுட்டு அங்கிருந்து வடக்கு நோக்கி போனார்கள். இனி மிதிலா நகரத்துக்குள்ளே நுழைந்தார்கள். சாபமோட்சம் ஏற்படுத்திட்டு விஸ்வாமித்திரர் அழைத்துக் கொள்ள ஜனகனுடைய பட்டணத்துக்குள்ளே நுழைந்து நேர ஜனகனுடைய அரண்மனை போறார். சதானந்தர் அவருடைய குரு உட்காந்துருக்கார். சதானந்தர் இடத்துல ராமலட்சுமணர்கள் இன்னார் அப்படிங்கறதை விஸ்வாமித்திரர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். ஒண்ணுன்னா சொல்றார், இவன் தான் சக்கரவர்த்தி திருமகன். அவர் ஒன்னும் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இருக்கட்ட மேனுட்டார். இல்லே, அவன் பெரிய வில்லாளி, கண்டுகொள்ளவே இல்லை. அப்புறம் சட்டுன்னு சொன்னார், நீ அன்னை சாபம் முடித்தனன், உன்னுடைய அம்மா தான் அகல்யா. இப்பதான் அவர் சாபத்தை முடிச்சுட்டு ராமன் வந்திருக்காருனா, ஓ எங்க அம்மாவுக்கு நல்லது பண்ணவரான்னு எழுந்து உட்கார்ந்தார். அப்போது சொல்லிட்டே இருக்கேன், இவர் தான் சக்கரவர்த்தி திருமகன் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு, உன்னை பத்தி சொன்னாத்தானே உனக்கு திருப்தி அப்படின்னு விஸ்வாமித்திரர் கேட்டார். யாருக்குமே அப்படித்தான், எனக்கு சம்பந்தம் இருக்கிறத சொன்னாத்தானே எனக்கு திருப்தி ஏற்படும். அதனால உன் அன்னையான அகல்யனுடைய சாபத்தை முடித்தார். சதானந்தர் ஆனந்தப்பட்டார். உடனே ஜனக மகாராஜன் அனைவரையும் அழைத்தான். தனுஷ பத்தி சொல்லுகிறான். விஸ்வாமித்திரரே, தேவரீர் எழுந்துள்ளதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்னத்துக்காக வந்திருக்கீங்கிறது தெரியும். ஒரு தனுர்யாகத்தை ஏற்பாடு பண்ணிருக்கான் ஜனக மகாராஜன். தனுஷுங்கிறது வில்லு, நீண்ட வில். பரமசிவனார் கையில இருந்த சிவசாபம். அந்த சாபம் வரிசையா 6 தலைமுறையா இவாள் இடத்துல வந்துட்டு இருக்கு. ஜனகன் தன் பெண்ணான சீதைக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்னால் கன்யா சுல்கமாய் ஸ்வயம்பரமாய் யார் இந்த வில்ல முறிக்கிறார்களோ அவர்களுக்கு என் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணி வந்திருக்கிறான். அந்த விஷயத்தை தான் இப்ப வந்திருக்கிற விஸ்வாமித்திர இடத்துல சொல்லுகிறான். பிரத்யுவாச்ச முனிஸ்ரேஷ்டா வாக்கியம் வாக்கிய விசாரதா திரஷ்டு காமௌ தனுஸ்ரேஷ்டம் யதேதத்வை திஷ்டதி ஏதத்தர்சய பத்ரந்தே கிருதகாமௌ நிருபாத்மஜௌ தர்சனாதஸ்ய தனுஷா யதேஷ்டம் பிரதியாஸ்யதா ஏவ முக்தஸ்து ஜனகா பிரத்யுவாச்ச மகாமுனிம். ஜனகன் முனிவரான விஸ்வாமித்திரரை பார்த்து, நான் ஒரு கதை சொல்றேன், இந்த தனுஷனுடைய பழைய கதை சொல்லுகிறேன். தேவராத இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதி. சுருக்கமா சொல்றேன். நிமின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா தான் சீதையனுடைய மூதாதையர். 6 வம்சத்துக்கு முன்னாடின்னு சொன்னேனே, அது நிமி ராஜா. அவனுக்கு ஏன் நிமின்னு பேர் வந்ததுன்னு பார்ப்போம். நிமி ராஜாவுக்கு பேரா? அந்த ராஜா தனக்கு புத்திரன் வேணுங்கிறதுக்காக இஷ்டி யாகம் பண்ணணும்னு வசிஷ்டரை போய் பிரார்த்தித்தான். நான் வரேன், ஏற்கனவே இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ணி வைக்கிறேன் ஏத்துனுட்டேன், அதை பண்ணி முடிச்சுட்டு உனக்கு பண்ணி வைக்க வரேன். அந்த நாம இருந்தா சரி, ஏதோ 4 நாளைக்கு ஒரு பொருளுக்குன்னு வச்சுட்டு இருப்போம். அது 500 வருஷம். இந்திரன் பண்ண வேண்டிய யாகம் 500 வருஷம். இது 500 வருஷம் ஆக போறதேன்னு இவனுக்கு தோணி மத்த சில ரிஷிகளை வச்சு இவன் யாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்தவருக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. என்ன கூப்பிட்டுட்டு வேற ரிஷிகளை வச்சு யாகம் பண்ணியா, உனக்கு தேகமே இல்லாமல் போக கடவுது அப்படின்னு சபித்தார். விதேகன், தேகம் இல்லாதவன் விதேகன் அர்த்தம் இல்லையோ. அதனால நீ விதேகமா போவேன்னா தேகம் படுது. அப்புறம் அவனுக்கு பண்ணி வச்ச ரிஷிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ பார்த்தா உம்ம கேட்டுட்டு இல்லேன்னு சொல்லவே தானே என்ன பற்றினான், அதுக்கு போய் நீ சபிச்சுட்டீரே, இப்ப நாங்க எப்படியாவது இவனை உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு முயற்சி எடுக்க ஆரம்பித்தா. அப்ப நிமி சொன்னா, போரும் உங்க ரிஷிகளுக்கு இருக்கிற நடுவுல சண்டையை பார்த்துட்டு இனிமே உயிர் வாழறதுக்கு எனக்கு எண்ணமே இல்லை, நான் வாழறதாவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான், இப்போ நான் மக்கள் கண்ணிமைக்கிறாளோ இல்லையோ, இந்த இறப்பைக்குள்ள நான் எப்பவும் இருக்கணும், அதை மட்டும் எனக்கு பெற்று கொடுங்கன்னா. அதனாலதான் நாம எமைக்கிறதுக்கு நிமிஷம்னு பேர். நிமிஷம்னா 60 வினாடி நம்ம நிமிஷம்ங்கிறோம் இல்லையோ. சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. நிமிஷம்ங்கிறது கண்ணிமைக்கிற நேரத்துக்கு நிமிஷம். தத்தே நிமேஷா ஜக்ஞரே வித்யுத புருஷாததி என்ன உபனிஷத் சொல்றது. ஒரு வினாடி பொழுது கண்ணிமைக்கிற பொழுது. நிமிராஜா இந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் எமைக்கிற பொழுதுக்கு நிமிஷம் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லுவார்கள். அந்த ராஜா அந்த இடத்துல இருந்தா போருமுட்டான், அவனை கொண்டு வச்சாச்சு. ராஜ்யத்துக்கு ராஜா வேணுமே, அவன் திடீர்னு போட்டான். இப்போ தேகம் இல்லை. சரி, இந்த ரிஷிகள்லாம் கூடி ஒரு மத்த வச்ச உடம்ப கடையறதுக்கு ஆரம்பிச்சா. மந்தனம், மதனம் அப்படின்னா கடைதல் அர்த்தம். அமிர்த மதனம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அது கடைதல். அத போல இந்த ராஜா அவனுடைய உடம்ப நன்னா உரைச்சு கடைய ஆரம்பிச்சா. அது கடையறச்சே முதல் ராஜா பிறந்தான், தேவராதன் அவனுக்கு பேர். அந்த ராஜாவில இருந்து 6வது ராஜா தான் ஜனகன். இவ எல்லாருக்குமே ஜனகன் ஜனகன் தான் பேரு. இப்போ ஆனா முதல் ராஜால இருந்து கடைசி வரைக்கும் தேவராத இதிக்யாதா நிமேர் ஜேஷ்டோ மகீபதி ஞாசோயம் தஸ்ய பகவன் ஹஸ்தே தத்தோ மகாத்மனா தக்ஷயஜ்ஞ வதே பூர்வம் தனுராம்ய மகாத்ம வீரியவான் ஏவமுக்தஸ்து ஜனக பிரத்யுவாச்ச மகாமுனிம் ஸ்ரூயதாமஸ்ய தனுஷா யதர்த்தமிக திஷ்யதி. என்ன அந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அது அவ கடைஞ்சாலும் இல்லையோ, கடையறச்சு அவன் பிறந்தானா.
அதனாலதான் இந்த தேசத்துக்கு மிதிலாங்கிற பேர் வந்தது. மந்தனம் பண்றச்சே பிறந்ததுனால மிதிலா, பிறந்ததுனாலே ஜனகன். ஜனனம்ங்கிறது பிறப்பு. ஜனகன்னா பிறந்தார், இல்லாத உடம்புல இருந்துன்னா பிறந்தார், அதனால ஜனகன்னு பேரு. அப்ப மிதிலா தேசத்துக்கு கொழுந்தானபடியாலதான் சீதைக்கு மைதிலின்னு பேர். ஜனகனுடைய பெண்ணானபடியாலதான் சீதைக்கு ஜானகின்னு பேர். அடுத்து சீதாங்கிற பேர் இருக்கு. என்ன முதல்ல மிதிலா பார்த்தோம், ஏன்னா மதனம் பண்ணச்சே கடைஞ்சபடச்சே பிறந்ததுனாலே. அடுத்து வைதேகி இன்னொரு பேர் இருக்கும் இல்லையோ, ஏன்னா விதேகராஜனுக்கு பொண்ணு இல்லையோ, சபிச்சாரே தேகம் இல்லாத போட்டும் விதேகமான இல்லையோ, விதேகராஜன் வம்சத்துல பிறந்ததுனால வைதேகி. மிதிலா மதனம் பண்ணச்சே பிறந்ததுனால மைதிலி. ஜனகனுக்கு பிறந்ததுனால ஜானகி. சம எல்லாம் சொல்லிட்டே சீதா பேர் அது இருக்கேன்னா சீதா லாங்கல பத்ததி. இந்த ஜனகன் 6வது வம்சத்துல இருக்கான ஜனகன், மொத்தத்திற்குமே ஜனகன் தான் பேரு. இந்த ஜனகன் தனக்கு புத்திர பேர் இல்லைன்னு யஜ்ஞம் பண்ணணுங்கிறதுக்காக யாகசாலையை உழுகிறான். உழத்துக்கு கலப்பைய வச்சுன்னு உழணும் இல்லையோ. சீதா லாங்கல பத்ததி, லாங்கலம்ங்கிறது கலப்பை. அந்த கலப்பை அழுத்தி உழுதுன்னு போறச்சே ஒரு கோடை விழுந்துன்னு போகும் இல்லையோ, அந்த கோட்டோட முனை இருக்கிற இடத்துக்கு தான் சீதான்னு பேர். இந்த கலப்பையை வச்சுன்னு உழுதுன்னு போறச்சேதான் அங்கிருந்து சீதை கிடைச்சா. அந்த இடத்த அப்படியே நீங்க சேவிக்கலாம். சீதாமருகிங்கிற இடம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு குளம். அந்த குளமே சீதா அவதாரித்த இடம் தான், ரொம்ப அழகான இடம். இயற்கைன்னா இயற்கை. அடுத்த 12 மைல் தொலைவுக்கு மின்சாரமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல யாரானு முகத்தை பார்க்கணும்னா 12 மைல் நடக்கணும், நடந்தா தான். வண்டி காடி போகுமானா நாங்க ஒரு 10 வண்டியில போய் இறங்கினோம். யாரோ தீவிரவாதிகள் வந்துட்டான்னு ஊர்க்காரன் 10 பேர் வந்துட்டான். ஏன்னா இத்தனை பேர்லாம் நாங்க சேர்த்து பார்த்ததே கிடையாது. உங்களை ஆரிப்பங்க வர சொன்னா அது ஒரு குக்கிராமம். ராத்திரி 10:30 மணிக்கு வேற போய் பண்ணணுமா, பதில் சொல்றதுக்குள்ள போர்னு ஆயிடுது. அது சீதை. ஆனா இடமே இயற்கை, எழில்னா எழில். சீதை சீதை தான். அத போல அந்த இடத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சுடுவோம். ஏன்னா சீதையே பெற்று கொடுத்த ஜெகஜனனி லோகமாதாவான சீதைக்கு மாதா. ஏன்னா சீதையே பெற்று கொடுத்த இடம் இல்லையோ. அப்ப உலகத்துக்கு மாதா சீதைன்னா சீதைக்கே மாதாவா ஒரு பூமி இருக்கணும்னா என்ன வைபவம் படைத்த பூமியா அது இருந்திருக்கணும். தொன்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதான்னு சொல்லுவார்கள். ஜகத்துக்கே மாதா தேவரீர், ஹரி பகவான் பிதாவாக இருக்கிறான். அந்த மாதா சீதையை பெற்று கொடுத்தது. அதனால அந்த கலப்பையோட நுனி போன இடத்துக்கு சீதான்னு பேர். அதனாலதான் அவளுக்கு சீதான்னு பேர். சீதா, மைதிலி, ஜானகி, வைதேகி இதெல்லாம் பிராட்டிக்குன்னு இருக்கிற திருநாமங்களும் இல்லையோ. இப்படித்தான் நான் வம்சத்துல வந்திருக்கேன். சரி, நீ எல்லாம் உன் வம்ச கதை சொல்லிட்டிய, வில்லு கதை சொல்லுன்னார் அவர். வில்ல வச்சுட்டு உன் கதையை சொல்லுண்டியானா ராமன் பார்த்தார். இத்தனை நாள் இவர் கதை தானே நமக்கு சொல்லிட்டே வந்தார். ஒரு இடத்துலயும் படுத்துட்டு இருக்கிறச்சே விஸ்வாமித்தர் தங்கதையை சொல்லணும் வந்துட்டு இப்ப மாமனார் தங்கதையை சொல்லச்சே மட்டும் கோச்சுக்கிறாரே. அப்பவே தோணுது ராமனுக்கு, இப்போ சரி இவர் எப்பவுமே கோபம், வாய திறக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பேசாம காத்திருந்தார். அடுத்து ஜனகன் தனுஷனுடைய கதை சொல்றார். ஏற்கனவே பரமசிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை மூண்டுது. அவ 2 பேரும் சண்டையை போட மாட்டா. ஆனா அவ சிஷ்யாள் இருக்கா பாருங்க, பேசாம இருக்கவே மாட்டான். சைவாளும் வைஷ்ணவாள் இருக்காளோ இல்லையோ, அவ 2 பேரும் எப்போதாலும் சண்டை போட்டே இருப்பா. தெய்வம் 2 பேசாம இருந்ததுன்னா கூட இவா போய் தூண்டி விடுவா. நீங்க 2 பேரும் ஏன் பேசாம இருக்கல, ஏதாவது போடுங்களேன் அப்படிங்கிறதுக்காக. இதை 2 பேரும் சண்டைக்கு வந்து நின்னா கையில சிவச்சாப்பம் சிவதனுஷ வச்சிருந்தார். நாராயணன் ஹுங்காரம் ஹும் ஹும் சண்டை போட்டதுக்கு முன்னாடி தோல் தட்டுவா, தொட தட்டுவா, ஹும் ஹும்னு வரும் இல்லையோ. அதை போல அவர் பண்ணிருக்கார். பண்ணத்துல இந்த சிவதனுஷு முறிஞ்சு போச்சு. எப்ப தனுஷே முறிஞ்சு போச்சோ இனிமே சண்டையே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாள்னு வச்சுங்க. அந்த முறிந்த சிவதனுஷ தேவராதன் இடத்துல கொடுத்தார். இந்த மூத்த ஜனகன் இருந்தானே அவனிடத்துல சிவன் கொடுத்து, அது இப்ப 6 தலைமுறையா இவா வம்சத்திலேயே வந்து இவாள்கிட்ட இருக்கு. அதை சுருக்கமாக வைத்து இத்தை அவன் முறிக்கிறானோ அவனுக்கு பெண்ணை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு தனுஷனுடைய சங்கமத்தை சொன்னார். அததே கிருஷத க்ஷத்ரம் லாங்கலாத் உத்திதா ததா க்ஷேத்திரம் சோதயதா லப்தா நாம்னா சீதேதி விஸ்ருதா பூதலாத் உத்திதா சாது வியவர்த்தத மமாத்மஜா மிதிலாம் அப்யுபாகம்ய வீர்யம் ஜிக்ஞாசஸ்ததா ஜனகேன சமாதிஷ்டா சச்சிவா பிராவிஷன்புரம் தத்தனு புரதः கிருத்வா நிர்ஜங்குர் அமிதௌஜசः நிருணாம் சதானி 50 பிரயதானான் மகாத்மனாம் தாம் ஆதாய சுமஞ்சூஷாம் ஆயசீம் யத்ர தத்வனுஹு இதம் தனுர்வீரம் ராஜன் பூஜிதம் சர்வராஜிபிகி. எல்லா ராஜாக்களையும் ஜனகன் அழைத்தான். 16 சக்கரங்கள் பொருத்தி 500 வில்லாளிகள் தள்ளி கொண்டு அந்த வில்வண்டியை தூக்கின்னு வந்தா. வண்டியை கொண்டு நிறுத்தியாச்சு. மொத்த ராஜாக்களும் சுத்தி நின்று இருக்கா. கையில வரமாலையோட சீத்தை காத்துட்டு இருக்கா. அப்ப ஜனகர் சொல்றாரு, விஸ்வாமித்திரரே இதுதான் வில் பாத்துக்கணும். நான் பாக்கிறதுக்கு வரல, பாக்கிறதுக்குரிய அதிகாரியை கூட்டின்னு வந்திருக்கேன். இந்த வில்ல நான் பார்த்து லாபம் இல்லை. இப்போ பக்கத்துல இருக்க ராமனை பார்த்து சொல்ற, ஹே வத்ச ராம தனு பஷ்ய ராமா, குழந்தாய் ராமா போய் அந்த வில்லை பார்த்து விட்டு வா. இதம் தனுர்தரம் ராஜன் பூஜிதம் சர்வதாதிபிஹி இதம் தனுர்வரம் பிரம்மன் ஜனகைர் அபிபூஜிதம் பஷ்யதாம் சஹசிராணாம் பகூனாம் ரகுநந்தனா
ஆரோபயத்ஸ தர்மாத்மா சலீலமிவ தத்தனு ஆரோபயித்வா மௌர்வீஞ்ச பூரயாமாச தத்தனு தத்பபஞ்ச தனுர்மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசாக. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கார்கள்.